Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய லைக்ஸ் மேலும் மேலும் அதிகப்படுத்துங்க. நம்ம 500 லைக்ஸ் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ எண்டில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி தொடர்ந்து நம்ம மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். குறைந்த இந்த லாஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். மேபி இந்த வீக்கும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த லைவ் மார்க்கெட்டில் நான் வியூஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த வீக்கும் டவுட் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். நம்ம நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் அப்டேட்டில். ஸோ ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த இதில் 18,525 ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்னவா மாறும், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம எங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கீழே 2 சப்போர்ட் இருக்குது, 1 2 2 சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு பையிங் போன ப்ரைஸ் வந்து இப்போ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வருது. ஸோ நம்ம ரீடெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பார்க்கலாமே, மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் மேலே அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இங்கே கீழே இருந்த ஒரு பாட்டம் சைடு ஒரு ட்ரெண்ட் லைன் பிடிச்சிக்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து மீடியமில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,560 570 அபவ் மேலே ப்ரைஸ் க்ளோஸ் கொடுக்குது. மேலே கொஞ்சம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது இந்த லெவல் தாண்டி ப்ரைஸ் இதுக்கு மேலே 18,580 560 இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கலாம். 18,600 வரலும் ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ எந்த லெவல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வந்து 600 பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 640 அதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குங்க. ஸோ 640 ரெண்டாவது லெவல் பார்க்கலாம். 640 ரெண்டாவது லெவல். ஃபஸ்ட் வந்து 18,600 ஃபஸ்ட் லெவல். இது இந்த லைன் பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னா எடுத்தோடனே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு சாலிடாக ரெட் கலர் கேனில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து உள்ளே வருதுன்னா அங்கே போய் பை பண்ணாதீங்க. கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலோ ரெண்டாவது கேண்டில் எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலே ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆனால் உங்களுக்கு வந்து பை சைடு போகணுமே தவிர, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ரெட் கலர் கேண்டில் சாலிடுக்கு லோயர் சைடு க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பை சைடு போகாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் என்ன மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்படி ரெட் கலர் கேண்டில் கவர் ஆகிட்டு திரும்ப கொஞ்சமாக கீழே லோயரில் வருதுன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் சேல் சைடுக்கான பிளானே பண்ணலாம். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இந்த சப்போர்ட்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகுது இல்லைங்களா, பிரேக் டவுன் வந்து நீங்கள் செல்லிங்காக பிளான் பண்ணலாம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே ஒரு சாலிட் க்ரீனோட க்ளோஸ் கொடுக்குன்னா நான் சொன்ன 2 லெவலில் வந்து ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருக்கலாம். ரைட், ஓகே. பேங்க் நிஃப்டி சிம்பிள் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே அப்பர் சைட் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 44,100 க்ளோஸ் கொடுக்குது மேலே அப்படின்னா மட்டும்தான் இந்த 2 லெவல் 44,200 44,300 2 லெவலில் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,500 அதாவது ப்ரீவியஸ் ஹையை வந்து நமக்கு கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வாய்ப்பு இல்லாமல் ஸ்டெயிட் அப்படியே நமக்கு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஜோன் கூட க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கலாம். அந்த இடத்துல இது இந்த 44,100 200 நடுவில் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ஒரு அக்ரெசிவாக ட்ரேட் பண்ண வந்து எல்லா நாளும் ட்ரெண்டிங்கில் போகும் அப்படின்வாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஒரு சைட்வேஸ் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அப்போ தான் பிரேக் அவுட் கொடுக்கும். ஒன்று லோ கொடுக்கும், ஒன்று ஹை சைட் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த இதில் என்ன மாதிரி ப்ரைஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உடனே டக்குன்னு போய்ட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் குச்சி பை பண்ணிடலாம், டக்குன்னு பை பண்ணானுங்க. ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகட்டும், அதாவது ட்ரெண்டிங்கில் போட்டோம் பிரேக். ஓகே, சரி. நிஃப்டி பேங்க் பார்த்தாச்சு. நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி என்ன ஓப்பன் ஆகலையா? நேற்று தான் மெயின்டெனன்ஸ் ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்போர்ட்டா என்னுடைய வியூவில் தெரியுது.
ஸோ இதுக்கே சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இப்போது அப்பர் சைடு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ப்ரைஸு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இது 19,430, 400, 410 இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுதுங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் கூட உங்களுக்கு இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் திரும்ப ரீடெஸ்ட் வந்து அகைன் அப்மோ கொடுக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுங்க அந்த இடத்துல. சப்போஸ் உங்களுக்கு ப்ரைஸ் இங்கேயே கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெஜெக்ஷன் கொடுத்து லோ கூட அதனோட ஹையை கட் ஆகுது அப்படின்னா மட்டும் பை பண்ணுங்கள். இல்லை ப்ரைஸ் ரெஜெக்ஷன் ரெட் கலர் கேண்டில் இது மாதிரி க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா திரும்ப இங்கே லோ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் சேலிங் பிளான் பண்ணலாம். ஆனால் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஜோன் கிரியேட் ஆகாத வரல நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போதான்னு பாருங்கள். அதாவது ஹையர் மார்க்கெட் ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஆச்சா, ஒரு ரெட் வந்துச்சா, திரும்ப ரெட் க்ரீன் இது மாதிரி போதான்னு பாருங்கள். அப்படின்னா மட்டும் பை எடுங்க. இல்லை அப்படின்னா வேணாங்க. ஏன்னா பேக் டு பேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் நேரத்தில் லோயில் ஃபார்மேஷன் கொடுக்குதா இல்லை ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஹையர் ஃபார்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நிஃப்டியில் பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.